போங்க. இல்ல இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம், இலவசங்கள் வேண்டாம். அது அப்போ, அது போன வாரம். இந்த வாரம் என்ன சொல்றாரு? 2500 ரூபாய் தரேன். எப்படி நம்ம 2000 ரூபாய் தரோம்னு சொல்லுவோமா? இவர் கூட ஒரு 500 ரூபாய் போட்டு 2500 ரூபாய் தரேன்னு சொன்னா நம்முடைய பெண்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லை நீங்க நினைச்சிட்டீங்களா? இயல்பாவே யோசிக்கிற தன்மை பெண்களுக்கு அதிகமா உண்டு. அவர்களுக்கு தெரியும் இந்த முறை யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். நம்முடைய ஆட்சியில எத்தனையோ திட்டங்களை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் வேலைக்கு போகணும்னு நினைச்சா அவர்கள் வேற வேற மாவட்டத்துல இருந்து வந்து சென்னையில வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய முதல்வர் அவர்கள் தோழி விடுதிகளை கொடுத்திருக்கின்றார். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கொடுக்கலங்க. டபுள் என்ஜின் சொல்றாரு யார்? நம்ம பிரதமர். டபுள் என்ஜின் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் டப்பா இன்ஜின். மத்தியிலையும் அவர்கள் ஆட்சி, மாநிலத்திலையும் அவர்கள் ஆட்சி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் நிறுத்தி வச்சாங்க. ஜிஎஸ்டி பணம்லாம் நிறுத்தி வச்சாங்க. கல்விக்கான நிதி உதவியை கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஒன்றிய அரசு, பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்க நாங்க சொல்லக்கூடிய திட்டம் நியூ எஜுகேஷன் பாலிசி, அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த திட்டத்துல 5வது படிக்கிற குழந்தைங்க, 8வது படிக்கிற குழந்தைங்க, 3வது படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு, படுக்கையில உச்சா போற குழந்தைங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா அது பாஸ் ஆகுமா? குலத்தொழில செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்க வந்து போடக்கூடிய அந்த அப்ளிகேஷன் நீங்க கையெழுத்து போட்டா இந்த திட்டத்துக்கு உங்களுக்கு தர வேண்டிய நிதியை தருகிறோன்னு ஒன்றிய அரசு தர சொல்றாங்க. நினைச்சு பாருங்க. நம்முடைய முதல்வர் சொல்கின்றார் 2000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் அந்த சட்டத்தில் கையெழுத்து போட மாட்டோம் என்று சுயமரியாதையோடு சொன்ன முதல்வர் நம்முடைய முதல்வர். இதெல்லாம் நம்முடைய எதிர்கால திட்டம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சா எப்படிங்க பாஸ் பண்ண முடியும்? அதில் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதனால திருப்பி படிக்கவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்களை கூட அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதே ஆண்டில் தேர்ச்சி பெற வைக்கலாம், அடுத்த 11, 12க்கு போகலாம் என்கின்ற சட்டத்தை எல்லாம் திட்டத்தை எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இன்றைக்கு பெண்கள் வேலை செய்யறாங்க, வீட்லயும் வேலை செய்யறாங்க, வெளியிலும் போய் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய உடல் நலத்தை கவனிப்பதற்கு பெண்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லை. இது ஒரு எச்சரிக்கையாக கூட சொல்லலாம், விழிப்புணர்வோடு சொல்லலாம். என்னன்னா பெண்களுக்கு புற்றுநோய் என்பது இன்னைக்கு அதிகமாக வரக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதுவும் கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய் இதெல்லாம் அதிகமாக வருது. இதை எப்படி தடுக்கலான்றதை பார்த்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அதை தடுப்பதற்கான ஊசியை செலுத்தலாம் என்று இந்தியாவிலே ஏன் உலக வரலாற்றிலே அதை செய்து காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர். ஒரு ஊசியும் 14,000 இருந்து 28,000 வரைக்கும். இதெல்லாம் பெண்களுக்கான செய்த சாதனைகளை நான் உங்களிடத்துல சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள், எத்தனையோ பெண்கள் சுய குழுக்களை இருந்து கடன் வாங்குவீங்க. அதை வந்து பல்வேறு வேலைகளுக்காக, குடும்பத்துக்காக பயன்படுத்திருப்பீங்க. அப்படி இந்த 5 ஆண்டுல மட்டும் 1,34,00,000 கோடி கடன் உதவி பெற்றிருக்கிறார்கள் பெண்கள். அதை 2,750 கோடிய கடன் தள்ளுபடி செய்திருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அரசு. இதெல்லாம் நம்ம எடுத்து விரிவா பேசணும். இன்றைக்கு பெண்கள் பேர்ல சொத்து, பெண்கள் பேர்ல சொத்தே இருக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய சமூகம் சொல்லி வச்சிருக்கு. பெண்கள் பெயரில் சொத்து வாங்கினால் 1% அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், கட்டண விலக்கை அறிவிப்போம் என்று இன்றைக்கு அதை குறைச்சிருக்காங்க. வேற எந்த அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சிருக்கு? இந்தியாவில் நம்முடைய அரசு தான். நம்முடைய பெண்கள்லாம் பேருந்துல பயணம் செய்யறத பார்த்து சில பேர் ஓசி பஸ் கிண்டல் பண்றாங்க. நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, மண்டியிடாத மானம். அவர் என்ன சொன்னார்? ஓசி பஸ் வேணாம், நான் ஏசி பஸ் விடுறேன், நீங்க காசு கொடுத்து போங்கன்னு சொல்றாரு. நீங்க ஒன்னும் ஏசி பஸ் எல்லாம் விட தேவையில்லை. நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் ஏசி பஸ் நம்மளெல்லாம் கொடுத்துட்டாரு, போயிட்டு தான் இருக்கு. இன்னும் கரண்ட் அப்டேட்ஸ்ல இவங்க வராம தான் இருக்காங்க.
சொல்றாங்கன்னா பெண்களை கொச்சப்படுத்தி சொல்றாங்க, இந்த அரசாங்கத்தை கொச்சப்படுத்தி சொல்றாங்க. 1000 ரூபாய் நான் உங்களுக்கு நிதி தரேன்னு சொன்னா அதை எவ்வளவு பிச்சை காசு என்று சொன்னவர்கள் தான் பாஜகவினர். அவங்களுக்கு உங்களுடைய ஓட்டு போட முடியுமா? நம்முடைய அரசு மாதந்தோறும் அந்த 1000 ரூபாயை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கரெக்டா வந்து சேருதா? 1000 ரூபாய் வச்சு நான் சிலிண்டர் வாங்குவேம்மா, என் கையில காசு இல்லாத நேரத்துக்கு கூட இந்த பணம் தான் எனக்கு உதவிச்சுன்னு சொல்லி எத்தனை பெண்கள் பேசக்கூடிய காட்சிகளை நாம் காதுல கேட்கிறோம், பார்க்கிறோம். அதை கூட தடுத்து நிறுத்துவதற்காக வந்த அரசு தான் பிஜேபி அரசு. அதையும் நம்முடைய முதல்வர் புரிந்து கொண்டு தடுத்து நிறுத்திய 3000 ரூபாய் சேர்த்து அதோட கோடை பணமாக 2000 சேர்த்து முதல்வர் அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் பிஜேபி மோடி அவர்களுக்கு தலையில அடிக்கிற மாதிரி அவர்களுக்கே தெரியாம உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு 5000 ரூபாவை கொடுத்தது நம்முடைய அரசு. ஏன் அதை கொடுத்தது மட்டும் இல்லாம நம்முடைய முதல்வர் என்ன சொன்னார்னா, சகோதரிகள் தாய்மார்கள் இந்த பணத்தை ரொம்ப பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க, ஏன்னா மொத்தமா போட்டிருக்கேன், மீண்டும் நம்மளுடைய ஆட்சி வந்தால் உங்களுக்கான அந்த பணம் என்பது 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் வேணா தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம், அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. மக்களுடைய ஆதரவையும் நம்பிக்கையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்முடைய முதல்வர் தான். இன்றைக்கு நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா வாழ்ந்துன்னு இருக்கோம். இந்த கூட்டத்தில் கூட இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் என்று எந்த பாகுபாடு இல்லாமல் நம்ம எல்லாம் சகோதரர்களாக, தமிழர்களாக ஒன்றுபட்டு வாழ்கின்றோம். ஆனால் பிஜேபி வந்தா என்ன நிலைமை? குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா? 8 வயது குழந்தைய கதற கதற எவ்வளவு மோசமான அந்த குழந்தைக்கு தொல்லை கொடுத்து படுகொலை செய்தார்கள். இந்த ஆட்சி நமக்கு தேவையா? ஏன் நம்முடைய முதல்வர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது மற்ற தேர்தலை போல அல்ல, இது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் என்று ஏன் சொன்னார்? நம்முடைய கூட்டணியில 23 பேர் கட்சி இருக்கு, 23 கட்சிகள் இருக்கு. ஆனால் அவர்கள் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கா? 11வது தோல்வியை சந்திக்க இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களா இருக்கிறாரு? இல்ல, அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறார். நம்மை ஆள வேண்டுவது யார்? தமிழ்நாட்டில் நம்மை யார் ஆள வேண்டும் என்பதை விட நம்மை யார் ஆளக்கூடாது என்பதில் தான் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். நமக்கு பார்த்து பார்த்து திட்டங்களை கொடுக்கக்கூடிய தளபதி அவர்களுடைய ஆட்சி வேணுமா அல்லது மோடி அவர்களுடைய ஆட்சி வேணுமா என்பதை உங்களிடத்திலே நான் இங்கே கேள்வியாக வைக்கின்றேன். நம்முடைய கூட்டணியை சிதைக்க வேண்டும், நமக்கு ஓட்டு வரக்கூடாது என்பதற்காக யார் யாருக்கு வீட்டு கதவையும் தட்டி கடைசியில தூக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வந்து இன்றைக்கு அரசியல் கட்சியை வச்சு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்ம எல்லாம் பாதுகாப்பா தானே இருக்கோம். சரி, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய அவர் கூட்டத்துக்கு போயிட்டு வந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நேற்று ஒரு அக்காவுக்கு 6,000 தங்க நகையை 5,000 தங்க நகையை பறிச்சுட்டாங்க. இத்தனைக்கு வைர நகையா. அந்த அக்கா பாவம் பதறி அழுகுறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? எங்க கூட்டத்துக்கெல்லாம் பெண்கள் வராங்க, எவ்வளோ அழகா உட்கார்ந்து இருக்கிறாங்க, எவ்வளோ வேலை இருக்கும், நாடகம் பார்க்க வேண்டியது இருக்கும், இன்னும் எத்தனையோ பணிகள் இருக்கும், அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த கூட்டத்தை கேட்க வேண்டும் என்று வருகை தந்து அமைதியா உட்கார்ந்து இந்த கூட்டத்தை கேட்டிருக்காங்களே, அவர்களிடத்துல போய் கேளுங்க பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஆனால் ஒரு சமூகத்தை படித்த சமூகமாக, அடுத்து நல்ல வேலை வாய்ப்புக்கு போக வேண்டிய, பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டிய ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் பாடுபடுகின்றார். ஆனா அவர்கிட்ட இருக்கிற கூட்டம் பாருங்க, அந்த லைட்டு கம்பம் மேல ஏறாத, இறங்கு இறங்கு, இங்க போவாத, இறங்கு இறங்குன்னு சொல்லக்கூடிய கூட்டமாக இருக்கிறது. நம்முடைய பெண்களை, நம்முடைய ஆண்களை, பள்ளி மாணவர்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசினுடைய சாதனையாக இருக்கிறது. காலை உணவு திட்டத்தை பத்தி சொன்னாங்கல்ல, எப்படி அந்த திட்டம் வந்துச்சு? ஒரு நாள் நம்முடைய முதல்வர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களான்ட்டு. அந்த குழந்தைங்க சொல்றாங்க, இல்லை நான் சாப்பிடல. ஏமான்னு கேட்டா,
எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யல, எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உணர்ந்த நம்முடைய முதல்வர் தாய் உள்ளத்தோடு இந்த குழந்தைகளுக்கு பசியார நம்முடைய அரசு உணவு வழங்க வேண்டும் என்பதை உணர்ந்து காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்து கனடாவினுடைய அதிபர் ரூசோ அவர்களுடைய நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, நம்முடைய நாட்டிலையும் இந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்போ நம்முடைய திட்டம் இந்தியாவை தாண்டி இன்றைக்கு அடுத்த கட்டமாக வேறு நாட்டினுடைய பிரதமர் கூட யோசிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய திட்டங்கள் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது கலைஞர் கனவு இல்ல திட்டம். எவ்வளோ பேருக்கு வீடு இல்லாம இருக்கும், பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கோம். அவர்களுக்கெல்லாம் வீடு கொடுத்து அவர்களை மானத்தோடும் சுயமரியாதையோடும் வைத்திருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு. இந்த சமூகத்தில் யாரெல்லாம் புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்ததுதான் நம்முடைய அரசு. திருநங்கைகள் எடுத்துக்கோங்க. இந்த சமூகத்தில் நம்ம அவங்களுக்கு என்ன பேரை சொல்லி அழைக்கிறோம்? கலைஞர் அவர்கள் தான் அழகாக திருநங்கைகள் பெயர் கொடுத்தாரு. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டக்குழு, பொருளாதார திட்டக்குழுல கூட ஒரு திருநங்கையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு உறுப்பினராக போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே நடக்க முடியாத ஒரு திட்டம். நான் ஒரு 2 நாட்களாக குன்னம் தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணேன், நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவருடைய தொகுதியில். அங்கே போனால் அந்த கிராமப்புறங்களை ஏறத்தாழ ஒரு 70 பகுதிகளுக்கு போயிருப்போம். கிராமப்புற மக்களுக்கு நல்ல சாலை வசதிகளை போட்டு தந்திருக்காங்க. கரடு முரடாக இருந்த பாதைகளை கூட மாற்றி நம்முடைய அரசாங்கம் அதை சீர்மைப்படுத்தி திட்டங்களை போட்டிருக்காங்க. பொதுவாக சென்னையில் மழை பெஞ்சா சென்னையே மிதக்கும். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் வணக்கத்திற்குரிய நம்முடைய மேயர் பிரியா அவர்கள் பொறுப்பேற்று, அதே போல நம்முடைய முதல்வர் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலின்படி மழை பெய்ந்த அடுத்த 10-15 நிமிடத்திலே அந்த தண்ணீர்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் சென்னையில் எனக்கு இருந்திருக்குன்னு சொன்னால் இந்த ஆட்சியினுடைய சாதனை என்பது இதுதான். நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை மீண்டும் பிஜேபி கையில் கொடுப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை என்பது நமக்கு தெரியும். நம்முடைய இலக்கு என்பது 200 தொகுதியிலும் உதயசூரியனுடைய கூட்டணி கட்சிகளும் நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். 200 தொகுதிகளை தாண்டி நம்முடைய இந்த தேர்தலில் வெற்றி பெற நாம் தயாராக மக்கள் இருக்க வேண்டும். பொதுவாக இந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர். ஏற்கனவே எழும்பூர் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் சிறப்பாக சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டவர். அவரை மீண்டும் இந்த தொகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், அதுவும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில், சென்னையிலே அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற வாய்ப்பை இந்த திருவிக தொகுதி மக்கள் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நினைச்சு பாருங்க, நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மாமல்லபுரத்திலே ஒரு பெண் குறவர் குறத்தி சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. அவர்களுக்கான உணவு அங்கே மறுக்கப்பட்டது. நீங்களாம் இங்கே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனடியாக இந்த செய்தி நம்முடைய அமைச்சர் அவர்கள் காதில் சென்றவுடன் உடனடியாக அந்த பெண்ணை அழைத்து மீண்டும் அந்த பகுதியிலே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அவர்களோடு உட்கார்ந்து உணவு சாப்பிட்டவர் தான் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். ஏனென்றால் நம்முடைய இயக்கம் என்பது, நம்முடைய அரசினுடைய அடிப்படை என்பது சமத்துவம், சமூக நீதி. இன்றைக்கு இந்தியாவிலே பாபா சாஹிப் அம்பேத்கரை யார் மறந்தாலும் மறக்காத ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் பெயரில் கலைக்கல்லூரி கொண்டு வந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி. அதன் பிறகு அது பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது நம்முடைய கலைஞருடைய ஆட்சி தான். இன்றைக்கு பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்று ஏப்ரல் 14 ஒவ்வொரு இடங்களிலும் அரசு அலுவலகங்களிலும்
ஆண்டும் அவருடைய பிறந்த நாள் அன்று ஈக்வாலிட்டி டே என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆணையை பிறப்பித்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்முடைய முதல்வர். இந்த ஆட்சியினுடைய அடிப்படை என்பதே திராவிட இயக்கம். தந்தை பெரியார் ஏன் அவருக்கு தளபதியின் பேர் வச்சாங்க தெரியுமா? அடையாள மொழி. சினிமாவில் வரவர் தளபதின்னு வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து மேக்கப்பு, ஸ்டண்ட்டு, டூப்பு. ரியல் ஹீரோ, ரியல் தளபதினா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான். ஈட்டி எட்டிய வரை பாயும், பணம் பாதாள வரை பாயும், என் தலைவன் தந்தை பெரியாரின் கொள்கைகளோ அண்ட சராசரி வரை பாயும் என்று அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி என்கின்ற ஒரு சுயமரியாதைக்காரர் தமிழ்நாடு முழுவதும் பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்து, திராவிடர் கழகத்திற்கு வந்து, அதனால்தான் தன்னுடைய மகனுக்கு அழகிரி என்று பெயரை சூட்டினார். இதை ஏமா இந்த கூட்டத்தில் சொல்றேன்னா, அந்த தளபதி என்கின்ற பெயர் அஞ்சா நெஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமிக்கு வைக்கப்பட்டது, சரி ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வைக்கப்பட்டது, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு வைக்கப்பட்டது, திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு வைக்கப்பட்டது. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை கூப்பிடுவோம் என்று சொன்னால் தளபதி என்பதற்கு நூற்றாண்டு அடையாளம் இருக்கு இந்த நாட்டில். அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு 70 வயதை கடந்தவர் நம்முடைய முதலமைச்சர். ஊர் ஊரா தெரு தெருவா போயிட்டு மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறாரு. காலையில் என்ன பண்றாரு? மக்களோட மக்களாக கலந்து பேசுறாரு, வாக்கிங் பண்றாரு, டாக்கிங் பண்றாரு மக்களோட. ஆனா இவர் பாருங்க, தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிகில ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி. இன்னைக்கு நான் சேர்ந்து இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு வயது 92. தமிழ்நாட்டில் இன்னைக்கு பல இடங்கள்ல சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு கூட திண்டிவனத்தில் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். 17வது முறையாக அவர் தேர்தலை சந்திக்கின்றார். 92 வயதில் ஒருவர் ஊர் ஊராக சென்று 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னம் தான் வெற்றி பெற வேண்டும் என்று எதற்காக பாடிக்கப்படுகின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த தேர்தல் அரசியல் நிற்கப்பவர்கள் அல்ல. ஆனாலும் கூட அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எதற்காக பேசுகிறோம்? ஏனென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முதல்வருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் அதற்கு அடையாளம். இந்த ஆட்சி மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. ஒரு 2-3 செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு அன்ஃபேர் டீலிமிட்டைசேஷன் சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு மசோதாவை. அப்படின்னா என்னன்னா தேர்தல் மறுசீரமைப்புன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துல 100 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. இன்னொரு இடத்துல ஒரு 10 ஓட்டு தான் இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100 ஓட்டு இருக்கிற இடத்துல தானே அதிகமான கவனம் செலுத்துவோம். அப்போ 10 ஓட்டு இருக்கிறவங்கள நம்ம போய் சந்திப்போம். ஏன்னா தேர்தல் களத்தை பொறுத்தவரை ஒரு ஓட்டுனால அது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ 100 ஓட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் அதிகமாக நிற்போம். அது மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு 80 தொகுதி இருக்கு. அந்த இடத்துல 120 தொகுதியாக அதை மாற்ற போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதியை 41 தொகுதியாக மாற்ற போறாங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் தருவாரா அல்லது தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தருவாரா? இன்றைக்கு தென்னாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய அந்த தொகுதியை வந்து குறைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியுது, தென்னாட்டில் இருக்கிறவங்க யாரும் பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒத்த ஓட்டு தேராதுன்றதா அவங்களுக்கு புரியுது. வட இந்தியாவை சேர்ந்தவர்களுடைய ஓட்டை வச்சு காலத்துக்கும் RSS BJP ஆட்சி நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதற்காக தான் அந்த மசோதா இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. காலையில் எழுந்த உடனே நான் செய்தியை பார்க்குறேன். நம்முடைய முதல்வர், நாங்கள் எப்பயுமே கருப்பு சட்டை தான் போடுவோம். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் கருப்பு உடையில இருக்கிறாரு. தமிழ்நாடே இன்னைக்கு கருப்பு உடையில இருக்கு. ஏன் இந்திய நாடாளுமன்றத்திலே நம்முடைய எம்பிக்கள்லாம் கருப்பு உடையில தான் போய் இருக்காங்க. அண்ணன் ராசா அவர்கள், நம்முடைய கலைஞர் அவர்களால்
புரட்சி தமிழன், பொட்டல் காட்டில் பிறந்த புரட்சி தமிழன் என்று பாராட்டப்பட்ட ராசா அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார். நீங்க எங்களுக்கு தேசப்பற்ற சொல்லி தரீங்களா? எங்களுக்கு தெரியாத தேசப்பற்றா? இந்திய நாடு பாகிஸ்தான் நாடு பிரிகின்ற அந்த காலகட்டத்தில் 6 கோடி நிதியை நாங்கள் கொடுத்தோம். கார்கில் போர் நடக்கும் பொழுது 100 கோடி திமுக கொடுத்தது. எங்களுக்கெல்லாம் நீங்க தேசப்பற்ற சொல்லித்தர தேவையில்லை என்று நாடாளுமன்றத்தில் கர்ஜித்து இருக்கின்றார். அப்போ இதெல்லாம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா இந்தியாவை அவங்க தான் ஆள முடியும். நாளைக்கே ஒரு சட்டம் போடலாம், இனி தமிழ்நாட்டு மக்கள் யாரும் அரிசி சோறு சாப்பிடக்கூடாது, எல்லாம் சுக்கா ரொட்டி சாப்பிடுங்க, கோதுமை கொடுக்குறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? செஞ்சுதான் ஆகணும். அப்படி அவங்க போடுற திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இனி யாரும் நீங்கள் பிடிச்ச உடை அணியக்கூடாது, நாங்கள் சொல்கிற உடையை தான் அணியன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அதனால் இதெல்லாம் எங்களை செய்ய முடியாது. இதெல்லாம் செய்வதற்கு இது ஒன்றும் குஜராத்தோ உத்தரப்பிரதேசோ கிடையாது, இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, இது முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்யும் தமிழ்நாடு என்று சுயமரியாதையோடு நம்முடைய முதல்வர் சொல்கின்றார். ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவர் பாருங்க, காலில் விழுந்து காலை வாரி விட்ட எடப்பாடி பழனிசாமி. இந்த சட்டத்தை பற்றி, இந்த மசோதாவை பற்றி நான் அமித்ஷா கிட்ட கேட்டேன். அவர் இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாருன்ட்டு சொல்றார். ஒரு சட்ட மசோதாவை கூட படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இல்லாதவராகத்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். நீங்க அதிமுக தப்பி தவறி வந்துச்சுன்னா இந்த பழைய கவுண்டமணி அவர்களுடைய படத்துல வரும் பாருங்க, சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, கார் யார் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அது போல அதிமுக யாரை வச்சிருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வச்சிருக்கிறாங்க. சரிங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களை யார் வச்சிருக்கா? அது டெல்லியில் இருக்கிற மோடி அமித்ஷாவும் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எந்த சட்டம் போட்டாலும் அப்படியே இந்த ஆட்டை நம்ம கயிறு கட்டி எடுத்துட்டு போனா அதை கழுத்து அப்படி ஆட்டிக்கிட்டே வரும் பாருங்க. அதனால மோடி அவர்கள் எது சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டே இருக்கிறார். அதனால நமக்கு எவ்வளவு ஒரு பாதிப்பு. இப்ப இந்த சட்டம்லாம் வந்தா தமிழ்நாட்டை கண்டுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்கவே இல்லை. இப்ப இந்த சட்டம் வந்து எல்லா தொகுதிகளும் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டா நம்மளுடைய நிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எனவே இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும். திராவிட மாடல் 2.0 மீண்டும் அமைய வேண்டும். அப்படி அமைந்தால்தான் தமிழ்நாடு என்பது இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மோடிகள் வந்தாலும், எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும், RSS-னுடைய படையே இங்கே வந்தாலும் தமிழ்நாட்டை அவர்களால் தீண்டி கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் இது திராவிட மாடல் அரசு. ஏன் நம்முடைய முதல்வர் சொன்னார்ல, ஏன் என்னுடைய ஆட்சி, என்னுடைய பெயர் நான் திராவிட மாடல் வச்சிருக்கேன் தெரியுங்களா? நான் சொல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு வெறுப்பாகணும், வைத்தெரிச்சல் ஆகணும். அதனால தான் திராவிட மாடல் என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அந்த விதத்தில் நம்முடைய இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று சொன்னால் வரக்கூடிய மே 23/4/2026 அன்று அண்ணன் KS ரவிச்சந்திரன் அவர்கள் பாருங்க நம்பர் 1, இதுல இருந்தே தெரியுது அவருடைய வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி. மறக்காம அந்த பேருக்கு நேரா இருக்கக்கூடிய உதயசூரியன் பட்டனை நல்லா அழுத்துங்க. அழுத்தி பார்த்து அதில் லைட் எரியுதான்ற வரைக்கும் பார்த்துட்டு, ஏனென்றால் அந்த வெளிச்சம்தான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான வெளிச்சம், நம் அடுத்த குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கான வெளிச்சம் என்பதை சிந்தித்து வாக்களிங்கள். மீண்டும் மறந்து விடாதீர்கள். ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், மாணவர்களின் சின்னம் உதயசூரியன், பெண்களின் சின்னம் உதயசூரியன், முதியோர்களின் சின்னம் உதயசூரியன், மாற்றுத்திறனாளிகளின் சின்னம் உதயசூரியன், திருநங்கைகளின் சின்னம் உதயசூரியன், இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய சின்னம் உதயசூரியன். உங்களுடைய வாக்கினை உதயசூரியனுக்கு KS ரவிச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு வழங்கி மீண்டும் அவரை 2வது முறையாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். விசில் அடிப்பவர்கள் அடிக்கட்டும். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் சொன்னதை போல விசில் அடிப்பவர்களாம் தேட்டருக்கு போகட்டும், நாம சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்புவோம் என்று சொல்லி மீண்டும் நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் 2.0 அரசு தொடரட்டும். வெல்லட்டும் தமிழ்நாடு, போராடும் தமிழ்நாடு. நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஆட்சி மீண்டும் தொடரட்டும் என்று சொல்லி